திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் தனது 65வது பிறந்த நாளையொட்டி தொண்டர்களை சந்தித்து வருகிறார். கூடுதல் தகவல்களை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கும் செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக மு.க.ஸ்டாலினுக்கு யார் யாரெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க? திமுகவுடைய செயல் தலைவர் மு.க.ஸ்டாலினுடைய 65வது பிறந்த நாள் விழா இன்று காலையில் அவருடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் இருக்க குடும்பத்துடன் மகிழ்ச்சியோடு அவர் கேக்கு வெட்டி தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். அதன் பிறகு மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடத்திற்கு சென்று முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருடன் சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தார். அதன் பிறகு வெப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் நினைவிடத்திற்கு சென்று அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் பேராசிரியருமான அன்பழகனை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். அதன் பிறகு திமுக தலைவரையும் அவர் சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றார். தற்போது முதல் முறையாக திமுகவுடைய செயல் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அதற்கு முன்பாக ஆழ்வார்பேட்டை மற்ற பகுதிகளிலும் அவர் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று வந்தார். முதல் முறையாக அண்ணா அறிவாலயத்தில் தற்போது தொண்டர்களை சந்தித்து வருகிறார். தற்போது அண்ணா அறிவாலயத்தில் ஏராளமான திமுக தொண்டர்கள் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் தற்போது முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், தமிழகத்தினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடி, ஏவாவேலு, கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், ரகுபதி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இதில் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த தொண்டர்களுடைய சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பு இன்னும் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி. ஆனந்தன், ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி திமுக சார்பில் வேறு ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவர் முன்னாலே ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். எனது பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன்படி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அங்கங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி கிளைக்கழகம் சார்பாக சிறப்பான ஏற்பாடுகள் செய்து பொதுமக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றன. சென்னையிலும் பெரும்பாலான இடங்களிலும் தற்போது அந்த ஏற்பாடுகள் செய்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கணேஷ்.